வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யம்மியான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டார்டராகவும் நீங்கள் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி ஒரு ரோல் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான மின்ட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்கான இந்த ரெசிபியை 2-in-1 நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை இனிஷியலாக நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பன்னீரை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை ஃபைனாக சாப் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். கூடவே அரை கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இதையும் நான் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. இதோட ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு புதினாவை அரைக்கலை, டைரெக்டாக இதே மாதிரி தான் சேர்க்க போகிறேன். அதனால ஒரு பஞ்ச் ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி சேர்த்தா போதும். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீஸஸை இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை குக் ஆனால் போதும். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மின்ட் பன்னீர் ரெடியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மாற்றிட்டு லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஒரு மயோ கூடயும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி இல்லை குபூஸ் மாதிரி நீங்கள் பண்ணி உள்ள மயனீஸ் வச்சு இதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு ஏற்ற ஒரு ரெசிபி. ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.